என்கிட்ட அசிஸ்டண்ட்டாகவும் கீபோர்டிஸ்டாகவும் இருக்கிற கவி இந்த படத்தோட ப்ரோக்ராமர் அவர் தான். ஸோ அவர் வந்து சொன்னார், மேம் எனக்கு ஒரு டீம் தெரியும், நீங்கள் வந்து கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொன்னார். நான் ஏதோ சாதாரணமாக நினச்சிட்டு நான் போயிட்டு மற்றவங்களெல்லாம் பார்த்துட்டே இருந்தேன். மறுபடியும் சொன்னார், ஒரே ஒரு பாருங்களேன் அப்படின்னு சொன்னார். சரி, நான் பார்த்தப்ப எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ ஐ ஆஸ்க்ட் ஹிம் டு கம். வந்த உடனே ஒரு ஸ்டோரி கேட்டேன், விக்னேஷ் வந்தார். அப்புறம் ஒரு ஸ்டோரி சொன்னார், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, ரொம்ப ஹிலாரியஸாக இருந்தது. சரி, நான் அப்புறம் சுபாட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். தட்ஸ் ஹவ் திஸ் மூவி ஸ்டார்டட். இந்த மண்டக்காயிற டைமில் எல்லாரும் வீட்லேயும் கேட்குற ஒரு டைட்டில் இது விஷயம் என்னென்னா, ஏண்டா தலையில் எண்ணெய் வைக்கல. உங்கள் வீட்டிலலாம் கேட்குறாங்களா இல்லையா? இல்லையா? கேட்குறாங்களா? அட்லீஸ்ட் இந்த டைட்டில் பார்த்தா ஞாபகம் வச்சுட்டு தலையில் எண்ணெய் வச்சுட்டு போங்க. இட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. வாரத்தில் ஒரு நாளாவது எண்ணெய் வைங்க. அண்ட் இந்த படத்தில் ஷூட்டிங் நடக்கும்போது ஐ ஷுட் சே சார் சச் அ பிரில்லியன்ட் ஆக்டர். அவர் வந்து எது கொடுத்தாலும் தூள் கலப்புற ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர். இஸ் காட் அ வெரி பிரைட் ஃபியூச்சர். அது அவர் நிறைய படங்கள் இதுக்கு முன்னாடியே புக் ஆனாலும் நான் எங்கள் படம் தான் ஃபஸ்ட்டு வரப்போகுது அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் பெருமை. அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் அசார். இன்றைக்கி வந்து இந்த ஏண்டா தலையில் எண்ணெய் வைக்கல அப்படிங்கிற இந்த டைட்டில் வந்து கேட்டிங்கனாலே தெரியும். அவர் ரஹானா மேம் சொன்ன மாதிரி இது வந்து தாய்மார்களுக்கெல்லாம் பிடிச்ச ஒரு டைட்டில். அதுவும் இந்த சம்மரில் வந்து ரொம்ப ரொம்ப அன்றாட வாழ்க்கையில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு டைட்டில். ஏண்டா தலையில் எண்ணெய் வைக்கல. இப்போ கூட வரும்போது எங்கள் அம்மா கேட்டாங்க, ஏண்டா தலையில் எண்ணெய் வைக்கல, அந்த ஆடியோ லான்ச்சுக்கு தான் போகிறேன், வரும்போது வச்சுன்னு வந்துடுறேன் அப்படின்னு. ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வந்து விக்னேஷ் கார்த்திக் வந்து என்னுடைய, அதாவது அவரை பற்றி முதல்ல டைரக்டரை பற்றி சொல்லிடுறேன், ஏன்னா அடுத்த படத்தில் அப்போ தான் வாய்ப்பு கொடுப்பாரு. அதாவது அவரை பற்றி சொல்லணும்னா, ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டாக அவரும் நானும் வந்து நாங்கள் தனித்தனியாக மிமிக்ரி பண்ணோம். அப்போது யாருக்கும் சரியாக தெரியல. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணப்போ தான் நாங்கள் வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் தெரிய ஆரம்பித்தோம். ஸோ அந்த வகையில் இந்த படத்துலேயும் வந்து நாங்கள் 2 பேரும் இப்போ முதல்ல சேர்ந்துருக்கோம். அப்படின்றப்ப கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எங்களுக்கு இருக்குது. ஃப்ரம் லாங் டைம் விக்னேஷோட ஷார்ட் ஃபிலிம் பண்ணி அதுலேருந்து வி ஸ்டார்டட் ஒர்க்கிங் டுகெதர் அண்ட் ஹோல் டைரக்ஷன் டீம் இங்கே இருக்காங்க. ஸோ they did a great job in organizing these things and so தியேட்டரில் போய் படம் பாருங்க and please do support us and thank you. ரொம்ப நாள் வந்து ரேடியோலையும் டிவிலையும் ஒர்க் பண்ணிவிட்டு எப்படா படம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன மாதிரி காத்துட்ருக்காங்க. ஸோ அதில் ஒவ்வொருத்தராக வந்துட்டு இருந்தோம். விக்னேஷ் கார்த்திக் வந்து டைரக்டர். ஆனால் நாங்கள் 2 பேரும் எப்பயுமே தலைன்னு தான் கூப்பிட்டுப்போம். அவர் என்ன தலைன்னு கூப்பிட்டுப்பார், நான் ஒரு தலைன்னு கூப்பிட்டுப்பேன். எங்கேயாவது தூரமாக இருந்தால் தலைன்னு கூப்பிட்டா எல்லா தலை ஃபேன்லாம் திரும்புவாங்க, தலையா அப்படின்வாங்க. இல்லை அப்படின்னு சொல்லி கிட்டே போயிட்டு அவரை போய் தலைன்னு கூப்பிட வேண்டியதாக இருக்கும். ஸோ ஒரு தடவை வந்து இந்த ஸ்டோரியை வந்து ஒரு காரில் வந்து உட்காந்துட்டு இருந்தார். ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருந்தார். அந்த ஷார்ட் ஃபிலிம் ரொம்ப நல்ல ரிவ்யூஸ், நிறைய பேர் பாராட்டியிருந்தாங்க அவரை. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு ஸ்டோரி ஒன்று எழுதிட்டு, நான் ஒரு படம் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டோரி ஒன்று எழுதியிருக்கேன், அதை சொல்லவா டைம் இருக்கா அவங்களுக்கு அப்படின்னாரு. அதை விட வேறு என்ன டைம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஒரு பாதி ஆஃப் வரையும் சொல்லிட்டார் அவர். அதுக்கப்புறம் ஸ்டோரிலாம் கேட்ட பிறகு ரொம்ப ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஏன்னா அது ஃபுல்லாக வந்து காமெடி அப்படி பேஸ்டுன்றதுனால வந்து சரி ஓகே நம்மளும் காமெடி தானே பண்ணுவோம், சரி ஓகே அதனால் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணோம். ரொம்ப ஒவ்வொரு சீனுமே வந்து பயங்கர செம்ம ஜாலியாக இருக்கும். ஏண்டா தலையில் என்ன வைக்கல படம், இந்த டைட்டில் வந்து நிறைய பேர் வந்து ஏண்டா தலையில் என்ன தேக்கலை, தலையில் ஏண்டா என்ன வைக்கல, ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு வருஷனாக சொல்லுவாங்க. இப்போவே சார் ஜிகே ரெட்டி சாரே ஒரு 5-6 வருஷம் சொல்லிட்டாரு. அந்த மாதிரி கன்ஃபியூஷன் இருந்தாலும் அந்த டைட்டில் ரெஜிஸ்டர் ஆகுது அப்படின்றதுக்காக தான். இந்த டைட்டில் கேட்ட உடனே நல்லா இருக்கே அப்படின்னு தோணும். அப்படி இல்லைனா சி இதெல்லாம் ஒரு டைட்டிலா அப்படின்னு தோணும். எப்படியும் இந்த டைட்டில் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்காக சரி ஓகே. ஆனால் கண்ணா பின்னாலாம் வைக்கல. கண்டிப்பாக டைட்டிலுக்கும் கதைக்கும் ஒரு பெரிய ஒரு கனெக்ட் இருக்குது, அதனால தான் வச்சுருக்கோம். அண்ட் இந்த படத்தை பற்றி ஆடியோ லான்ச்சில் பேசணும் அப்படின்ட்டு ஒரு 2-3 நாளாகவே என்ன பேசுறது ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பேசணுமே, கொஞ்சம் அப்படியே எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு 3 நாளாக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எதுவுமே தோணலை. இப்போது கடைசியாக சரி இப்போ மதியானம் 1 மணிக்கு சாப்பிடும்போது அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் என்ன பேசலாம் அப்படின்னு ஒருத்தன் வந்து செகண்ட் ஹாஃபில் நம்ம ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம் ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு சொன்னோன்னா கரண்ட் போயிடுச்சு ஹோட்டலில். என்னடா இது இப்படி சொன்னோன்னா கரண்ட் போயிடுச்சு, சரி இருந்தாலும் பரவாயில்ல சொல்லலாம். செகண்ட் ஹாஃபில் உண்மையாகவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே பேட்டர்னை வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இன் தமிழ் சினிமா அப்படின்னு கூட சொல்லலாம். நல்லா ஒர்க் ஆகிருக்கு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஒரு ஜாலியான ஒரு ஃபேண்டசி காமெடி என்டர்டெய்னர். நீங்கள் 2 hours வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். எந்த விதமான ஒரு சின்ன எமோஷனல் சீன் கூட படத்தில் இல்லை. அவுட் அண்ட் அவுட் ஒரு காமெடி என்டர்டெய்னராக இருக்கும்.
ஹீரோ வந்து ஒரு ஃபேண்டசி ரிலேட்டட் பிரச்சனையில் மாட்டிட்டு எப்படி வெளியே வராரு அப்படின்றத ஒரு டார்க் காமெடி ஃப்ளேவரில் சொல்லியிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் விக்னேஷ் கார்த்திக் பிகாஸ் என்னை எல்லாருமே வேறு கேரக்டரில் பார்த்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு நெக்ஸ்ட் டோர் கேர்ள் கேரக்டர் நந்தினின்னு. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அண்ட் அசார் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு உண்மையாக ரொம்ப ஒரு ஃப்ளவர் மாதிரி பார்த்துட்டாங்க இந்த படத்தில். எல்லாருக்கும் நன்றி. அண்ட் அசார் வந்து எனக்கு வெரி குட் கோஸ்டார். எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்து ஒர்க் பண்ணும்போது. அண்ட் விக்னேஷ் வந்து என்ன சீன் இருந்தாலும் டென்ஷனே பார்க்கல விக்னேஷோட மூஞ்சில். எல்லாம் டோட்டலாக வந்து முடிஞ்சுது அவ்வளோதான் இப்படிதான் ஓகே நீங்கள் போகலாம். என்ன இது 6:30 ஆயிடுச்சு, 6:30 தானே பேக்கப்பு, ஸோ 5 o'clock அனுப்புறீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சது சஞ்சிதா நீங்கள் போங்க அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக அனுப்பிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக ஹி ஹாஸ் அ வெரி பிரைட் ஃபியூச்சர். இளன் கூட நானும் காத்துட்ருக்கேன். இந்த படம் பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. கிருஷ்ணா சாருக்கு என்னோடய வாழ்த்துக்கள், கைல் சந்திரன் சார், அப்புறம் மியூசிக் டைரக்டர் கிருஷ்ணமூர்த்தி, எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இளனை பற்றி சொல்லணுன்னா கண்டிப்பாக இந்த படம் எனக்கு வந்து ஒரு நல்ல வெற்றியை இளனுக்கு தரும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவரோட பேஷன் அப்படி. ரொம்ப வருஷமாக எனக்கு அவர் தெரியும். ரொம்ப ஒரு படத்துக்காண்டியும் ஒரு இதுக்காண்டியும் ரொம்ப மெனக்கெடுவார். ஸோ அது வந்து இந்த படத்தில் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ப்ளீஸ் சப்போர்ட் உங்கள் இந்த டீம். தேங்க்யூ. கிருஷ்ணாவோட ஃபர்ஸ்ட் படம் யாக்கை தான் யுவன் ரெக்கார்ட்ஸோட ஃபர்ஸ்ட் ஆல்பம். ஸோ இன்னும் நிறையா கொலாபரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். எனிவே ஆல் தி பெஸ்ட் ஃபார் த கிரானம். இந்த படமே ஃபுல்லாகவே வந்து ஒரு டே ஷாட்ஸ் கூட கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் நைட்டு. இதில் வந்து டேயில் நாங்கள் எங்கேயுமே ஷூட் பண்ணல. சென்னையில் ஃபுல்லாக லோன்லி ரோட்ஸை சூஸ் பண்ணி ஃபுல்லாகவே ஒரு லோ லைட் மோடில் ஒரு டார்க் ஸ்கேலில் தான் இந்த படத்தை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த படம் கண்டிப்பாக உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினைக்கிறோம். சுந்தரமூர்த்தியோட மியூசிக் ரொம்ப நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஒரு அழகான மாலை நேரம். கிரகணம் படத்தினுடைய ட்ரெய்லர் வெளியீடு. ட்ரெய்லர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, டெக்னிக்கலாக இருக்குது, நல்ல சவுண்டிங்காக இருக்குது, நல்ல மேக்கிங்காக இருக்குது. அறிமுக இயக்குனர் இளன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நான் இயக்குனர் முறையில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு இசை வெளியீடுன்றது வந்து ஒரு இசையமைப்பாளருடைய விழாவாக இருந்தாலும் ஒரு இயக்குனர் முறையில் வந்து அருமை இயக்குனரை வரவேற்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இளனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பொதுவாக இன்றைக்கி வர யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து யங்ஸ்டர் வந்துட்டாங்கன்னு சொல்லும்போது எங்களுக்கு கொஞ்சம் ஒரு 4 வருடம் 5 வருடம் முன்னாடி படம் இயக்குனருக்குலாம் ஒரு சின்ன பயமாக இருக்குது. இனிமேல் இப்போ எங்களுக்கு வயசான மாதிரி ஒரு அச்சம் வந்துருச்சு. நாங்களும் யங்ஸ்டர் தான். ஸோ இளனை பார்க்கும்போது எனக்கு வந்து இன்னும் வேகம் அதிகமாகிடுச்சு. நிச்சயமாக இவங்களோடலாம் நம்ம அடுத்து ஓடணும், இவங்களையும் ஜெயிச்சு நம்ம ஓடணும் அப்படின்ற ஒரு கட்டாயம். இளனுக்கு வந்து இந்த கிரகணம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் நான் வாழ்த்துறேன். எல்லாருக்கும் வணக்கம். இட்ஸ் a big day for the whole team of Granum. Elan sir, thank you so much for giving me this opportunity. Big Print Picture Productions and KR Films, thank you so much for getting me on board. Both my co-stars, Krishna sir and Chandran, the entire direction team, especially Prithvi and Buddha, thank you so much for bearing me. It's Sundaram Murthy's day, so must say his music is mind-blowing. All of us had great time shooting, and as the trailer released, I hope you all enjoyed it, and thank you so much. Please bless us. Thank you. இந்த படம் நான் பண்ணதுக்கு முக்கிய காரணம் வந்து இளனை நான் மீட் பண்ணும்போது அவனுக்கு 21 வயசு. இளனை பார்க்கும்போது எனக்கு எங்கள் அண்ணன் ஞாபகம் வரும். ஏன்னா எங்கள் அண்ணன் வந்து அறிந்து மறையாளும் ஸ்கிரிப்டை தூக்கிட்டு சுற்றும் போது யாருமே அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணல. ஏன்னா அவனுக்கு அப்போ வயசு 23. ஸோ இன்னும் இவன் சின்ன பையன் எப்படி சீரியஸாக இவன் எப்படி டைரக்ட் பண்ணுவான் யாரும் நம்பலை. அண்ட் எங்கள் அண்ணன் தாடி வச்சதுக்கு காரணமும் அதுதான். ஏன்னா தாடி எடுத்தால் ரொம்ப சின்ன பையன் வரும். நோபடி இஸ் டேக்கிங் மீ சீரியஸ்லி மேன் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி வச்ச தாடி இன்னும் எடுக்க மாட்டேங்கிறான். ஸோ இளன் வந்து எங்கள் ஆஃபீஸ் வந்து பேசும்போது சொன்ன விஷயம் வந்து யாமிருக்க பயமேக்கு அப்புறம் ப்ரோ தெரிஞ்ச முடிஞ்சிருந்தால் தான் இந்த ப்ராஜெக்ட் அக்செப்ட் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க, ஸோ பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு. இல்லையே இளன் நீ கதை சொல்லு அப்படின்னு ஒரு 20 minutes சொல்லியிருப்பார். எனக்கு ஸ்கிரிப்டை விட இளனோட எனர்ஜி தான் பிடிச்சிருந்தது. அண்ட் இளன் வந்து எத்தனை நாள் பண்ணணும்னு கேட்டதுக்கு உங்களால் எத்தனை நாள் கொடுக்க முடியும் ப்ரோன்னு கேட்டான். எனக்கு புரியல. எத்தனை நாள் கொடுக்க முடியும்னா ஒரு 2.25 நாள் கொடுத்தா முடிச்சிருவியா படத்தை? இல்லை ஒரு 10 to 15 days கொடுங்க, நான் எந்த கண்டினியூட்டி வேணால் வாங்க, நான் படம் முடிச்சிடுறேன் அப்படின்னாரு. சரின்னு டிஸ்கஸ் பண்ணிருக்கும்போது காஸ்டியூம்ஸ் பற்றி பேசியிருந்தோம். காஸ்டியூம்ஸ் பற்றி பேசும்போது என்ன ட்ரெஸ் போடலாம் அப்படின்னோடனே
நான் சும்மா ஜோக்குக்கு சொன்னேன், ஒரு ஷார்ட்ஸ் போட்டுருந்தேன் நான் அன்றைக்கி எங்கள் ஆஃபீஸில், இந்த ஷார்ட்ஸ் நான் போட்டு வரட்டுமா? அதுக்கு அவர் சொன்னார், சூப்பர் ப்ரோ, இந்த ஷார்ட்ஸ் போட்டு வாங்கன்னு. ஸோ படம் முழுக்க நான் என்னுடைய சொந்த ஷார்ட்ஸ் போட்டு தான் நடிச்சிருக்கேன் இந்த படத்தில். ஸோ அதுக்காக சின்ன பட்ஜெட் படம் நான் சொல்லலை, போட்டிருந்த ஷார்ட்ஸே போட்டு வாங்க ப்ரோ, எதுக்கு இன்னொன்று வாங்கி தச்சு அதெல்லாம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு டிஷர்ட் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ 10 நாளோ 12 days நைட்டு மட்டும் ஷூட் பண்ணோம். அண்ட் ரொம்ப டைட் பட்ஜெட்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப டைட்டாக ஷூட் பண்ணியிருக்கோம். இந்த படத்துடைய ரெண்டாவது ப்ளஸ் வந்து கேமராமேன் கொஞ்சம் சூடு, ஆனால் நல்ல மனுஷன். ஸோ அதாவது 6 to 6 ஒரு இடத்துல நிற்காமல் கண்டினியூஸாக ஓடி உழைச்சி அண்ட் ட்ரெமெண்டஸ் ஒர்க். நீங்கள் ட்ரெயிலர் பார்த்தால சொல்லுவீங்க. அண்ட் பிவிபிக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா பிவிபி வந்து இல்லைன்னு நம்பினதுக்கு. ஏன்னா இப்போ படம் பண்ணுறது ஈஸி, படத்தை ரிலீஸ் பண்ணுறது தான் கஷ்டம். அண்ட் ஸோ தேங்க்யூ சரவணன் அண்ணே, தேங்க்யூ. கிரகணம் ஃபஸ்ட்டு கிருஷ்ணா சொன்ன மாதிரி வந்துட்டு பிக் பிரிண்ட் கார்த்திகை பற்றி சொல்லணும். தூங்காமல் அலைஞ்சிட்டே இருப்பார் மனுஷன், எங்கடா திறமை இருக்குது அப்படின்னு. ஸோ அதில் ஒன் ஆஃப் த ஃபைண்டர்ஸ் இளன். எனக்கு கையல் முடிஞ்சு ஒரு 2-3 மாதத்தில் வந்துட்டு கால் பண்ணாங்க, வந்துட்டு நம்ம மீட் பண்ணலாமா, ஒரு கதை ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் கார்த்திக் சொன்னார். ஒரு மச்சான் கிருஷ்ணா உனக்கு அது 20 நிமிஷம் சொன்னாங்க, எனக்கு 10 நிமிஷம். ஒரு காஃபி ஆர்டர் பண்ணி காஃபி வரதுக்கு முன்னாடி கதையை சொல்லி முடிச்சிட்டாப்புல. சொல்லிட்டு இதுதான் சார் ரோல் அப்படின்னு. இதில் என்ன ரோல் இருக்குது அப்படின்னு கேட்டேன். ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி இருக்கும், செகண்ட் ஹாஃபில் உங்களோட ரோல் வரும், ஒரு மல்டி ஸ்டாரர். ஸோ மல்டி ஸ்டாரர் அப்படின்னோடனே ஓகே நான் பண்ணுறேன், அடுத்தது வேறு யாரெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா கிருஷ்ணா, ஜேபி சார், கருணா சார், கருணாகரன்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு. ஓகே ஐ எம் டெஃபினெட்லி டூயிங் இட் அப்படின்னு. ஹீரோ ஆஃப் த டே சுந்தரமூர்த்தி, நான் வெளியில் பைட்ஸ் கொடுக்கும்போது சொல்லியிருந்தேன் இஸ் அ ப்ராடிஜி அப்படின்னு. ஏன்னா அவரோட நான் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒர்க் பண்ண ஒரு அனுபவம் இருக்குது. அதுக்கு முன்னாடி அவரோட படம் 8 தோட்டாக்கள் ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்டல் மூவி, அதை தாண்டி வந்துட்டு இந்த மியூசிக்கை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீம்லேருந்து ஹீரோயினுக்கு உண்டான சாங் வரைக்கும் எல்லாத்துலேயுமே வந்து அவ்வளோ வித்தியாசத்தை காமிச்சிருக்காரு. ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்துட்டு அவ்வளோ ஒரு வேரிட் ரேஞ்சஸ் இருக்குது. ஸோ ஒரு ஆடியன்ஸாக உட்காந்து கேட்கும்போதே வந்து ஒரு ஆல்பம்குள்ளே இவ்வளோ ரேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு வந்துட்டு உங்களை மாதிரியே நானும் ஆச்சரியப்பட்டு பார்த்தேன். ஸோ ஐ எம் விஷிங் சுந்தரமூர்த்தி ஒன்லி த பெஸ்ட் வித் திஸ் ஆல்பம். அண்ட் இந்த படம் வந்துட்டு இன்னொரு நல்ல பிளாட்ஃபார்மாக அவருக்கு அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் வெல்கம் சிவா சார், ஐ எம் விஷிங் யூ ஆஸ் வெல் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். ரொம்ப நன்றி. கிரகணம் இந்த படம் வந்து முதல்ல டைரக்டர் இளனுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா நான் வந்து ஒரு 2 படம் ஒரு சின்ன ரோல் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச படம் இந்த கிரகணம். ஸோ அவர் வந்து முதல்ல இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து போட்டு காமிக்கும் போது ப்ரோ நீங்கள் பண்ணுங்கள் ப்ரோ, நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்புறம் ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன், சூப்பராக இருந்தது. சரி அப்புறம் உங்கள் கூட வந்து நீங்கள் யார் கூட பண்ணுறீங்கன்னா இவர் கையல் சந்திரன் கூட பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னார். நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தைக்கு அர்த்தம் படம் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. ரொம்ப அற்புதமாக இருக்குது காமெடி. ஏன்னா அவருக்கு மட்டும் தான் தெரியும், சிரிக்கிறார் பாருங்கள். நீங்கள்லாம் படம் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஹீரோயினுக்கும் அவருக்கும் எவ்வளோ கெமிஸ்ட்ரி, ஜாகிரபி, ஹிஸ்ட்ரி இருக்குதுன்னு தெரியாது. ஆனால் எங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிற கெமிஸ்ட்ரி வந்து வேறு லெவலில் இருக்கும். அதாவது அவர் வருத்தப்பட்டார்னா வருத்தப்படாதீங்க, உங்களுக்கு இங்கே இருக்குது அங்கேயே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு வந்து இந்த படத்தில் டைரக்டர் இளன் கொடுத்துருக்காரு. இந்த படம் வந்து அவங்க ஆர்ட் அண்ட் சோல் ரொம்ப லவ் பண்ணி இந்த படம் பண்ணோம் நாங்கள். ஆக்சுவலாக அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு இப்போது, ஆனால் வந்து இப்போவே கரெக்ட் நல்ல படமாக அது அமைஞ்சிருக்கு. நன்றி. எல்லோரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் இளன். கிரகணம் படத்தை பற்றி எதுவும் சொல்கிறதுக்கு இப்போ எதுவும் இல்லை. படம் வந்து ஒரு ட்ரெய்லர் நாளைக்கு ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ எல்லோரும் ட்ரெய்லர் ஆன்லைனில் பாருங்கள், இங்கே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ட்ரெய்லர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா படத்தை கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பாருங்கள். படம் மொத்தம் 35 டேஸில் ஷூட் பண்ணி முடித்தோம். நைட்டு 12 மணிக்கு மேலே தான் எங்களால் ஃபஸ்ட் ஷாட்டே வைக்க முடியும். அதே மாதிரி மார்னிங் 5 o'clock விடிஞ்சிடும். ஸோ 12 to 5 தான் எங்களால் எடுக்க முடியும். பட் 35 டேஸ்க்குள்ளே முடிச்சாகணும். ஸோ இதை வந்து கண்டிப்பாக அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கேமராமேனால் பண்ண முடிஞ்சதுனால தான் என்னால் முடிக்க முடிஞ்சுது. தேங்க்ஸ் ப்ரோ. அண்ட் எடிட்டர் மணிக்குமரன் சொன்ன மாதிரி வந்து ஷார்ட் ஃபிலிம்லேருந்து என் கூட இருக்கிற என்னோட அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு, அவர் அண்ணன் தான்.
மணி வந்து எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே எனக்கு சப்போர்ட்டிவ். என்னோட எல்லா ஷார்ட்லையுமே அவர் தான் எடிட் பண்ணி கொடுத்தது. இந்த படமும் அவர் தான் எடிட் பண்ணி கொடுத்தாரு. அடுத்த படமும் அவர் தான் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அவர் ஒழுங்காக நடந்துக்கிட்டா மணி. அண்ட் தென் லிரிக்ஸ் வைரபாரதி. அவர் வந்து அவரோட ஷார்ட் ஃபிலிம்ஸில் இருந்து அவர் எனக்கு என்கரேஜ் பண்ணி எல்லா ஷார்ட் ஃபிலிம்ஸ்லையும் லிரிக்ஸ் எழுதி கொடுத்தவர். அவருக்கு என்னோட நன்றி பிரதர். ஃபைனலாக வந்து என்னோட டைரக்ஷன் டீமுக்கு என்னோட தேங்க்ஸ். இப்போ இவ்வளோ தூரம் இந்த படம் வந்ததுக்கு முக்கியமான காரணம் பிரகாஷ் அண்ட் டினோ எங்கே இருக்கார்? டினோ இவங்க மூலமாக தான் இந்த படம் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு முக்கியமான காரணங்கள். இது அவருக்கு 12 வருஷ உழைப்பு, எனக்கு 8வது வருஷ உழைப்பு. வினோத் லோகிதாசன் என்னுடைய கடவுள், எங்கள் அப்பா, ரொம்ப நன்றி அவருக்கு. மற்றும் என்னோடய ஃபேமிலி எல்லாமே வந்திருக்காங்க, எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. முக்கியமான விஷயம், தெய்வங்கள், குலதெய்வங்களுக்கு ரொம்ப நன்றி. யாருன்னு கேட்டிங்கன்னா ஊடகங்களும் பத்திரிகை நண்பர்களும் தான். நீங்கள் தான் அந்த படத்தை பெரிய லெவலுக்கு கொண்டு போகணும். ஒரு நல்ல படம். பெருசாக தமிழ் சினிமாவில் புது விஷயமாக நாங்கள் புரட்டி போட்டிருக்கோம், இல்லை வேற ஒரு விஷயம் சொல்ல வரோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் சிம்பிளாக நீட்டாக எடுத்திருக்கோம். எங்களால் முடிந்ததை கொடுத்துருக்கோம். நன்றி. எல்லாருமே பார்த்தோன்னா இந்த படத்தில் சிரமப்பட்டு தான் எல்லாருமே ஒர்க் பண்ணோம். நாங்கள் ஷூட்டிங் எடுக்க போகிற இடத்துல காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கெல்லாம் ஒரு இடத்துல போய் பர்மிஷனுக்காக உட்காந்துருந்தோம். அந்த மாதிரி நிகழ்வுகள் நிறையா இருக்குது. அனுமதி வாங்கி ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு கலவர சீன் எடுத்தோம். அங்கே டிஎஸ்பி படையோடு வந்துட்டார். பார்த்தா பூரா எல்லாம் பெட்ரோல் கேனு எல்லா ஆளுகள்லாம் இருக்கிறதுனால அவர் பயந்துட்டாங்க. ஆனால் நாங்கள் எஸ்பி ஆஃபீஸில் அனுமதி வாங்கியிருந்தோம். இங்கே தகவல் சரியாக வராதனால அந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான சம்பவம்லாம் நடந்தது. அந்த மாதிரி இந்த படத்துக்கு கடுமையான முறையில் உழைப்பிலை தந்து இன்றைக்கி நாங்கள் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன்னு சொல்லிச்சுன்னா அதற்கு பாலசுதன் சார் தான் முக்கிய காரணம். அவருக்கு என் மனமார்ந்த நன்றி. இந்த படம் வந்து திரையில் வந்து எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னா இங்கே வந்திருக்கிற ஊடக நண்பர்களும் பத்திரிகையாளரும் தான் காரணமாக இருப்பீங்க. அந்த முயற்சியில் நீங்கள் செய்யணும்னு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஸோ மோஸ்ட்டாக வந்து எல்லா படத்துக்கும் வந்து இது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி தர மாட்டாங்க. மியூசிக் டைரக்டருக்கு மியூசிக் யாருக்கு பண்ணுறாங்களோ, சாங்ஸ் யார் பண்ணுறாங்களோ அவங்களே தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர், டீசர் எல்லாம் பண்ணுவாங்க. இந்த படத்தில் வந்து பாலசுந்தர் சார், அப்புறம் வந்து பிரகாஷ் எல்லோரும் வந்து புதுசாக ட்ரை பண்ணணும், எல்லாருக்குமே நிறைய சான்ஸ் தரணும் அப்படின்ற, புதுமுகங்களுக்கு சான்ஸ் தரணும், புதுசாக வர்றவங்களுக்கு சான்ஸ் தரணும் அப்படின்றதுக்காக 2 பேருக்கு ஸ்ப்ளிட் பண்ணி தந்திருக்காங்க. ஷான் கோகுல் வந்து ரொம்ப சூப்பராக சாங்ஸ்லாம் பண்ணியிருந்தார். ஸோ அதை கேட்டு அப்புறம் அதுக்கு ஈக்குவலாக அப்புறம் படத்துக்கு ஒட்டி போகிற மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் போடணும் அப்படின்னு நல்லா உழைச்சிருக்கோம். அண்ட் ஃபாஸ்ட் மூவிங் ஃபிலிம், ஸோ எல்லாமே வரும். ஃபாஸ்ட் மூவிங், ரொமான்டிக் எல்லாமே இருக்கிறதுனால ஸோ ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தந்த பாலசுந்தர் சார், அப்புறம் அவங்க ஹோல் டீம், அண்ட் இங்கே என் பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க, அப்புறம் எல்லாருக்குமே எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ. இது வந்து ஒரு ரொம்ப நல்ல படமாக ஒரு யூத் டீம் பண்ணியிருக்காங்க. பொதுவாக டைரக்டர் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் நினச்சேன் அவர் தான் ஹீரோ போட்டிருக்கு அப்படின்னு நினச்சேன். நான் அப்படி நிற்கும் போது ஆம்ஸை தூக்கி சும்மா அந்த எம்ஜிஆர் படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்ஸை மட்டும் டைட் பண்ணி காமிப்பார். அந்த மாதிரி டைட் பண்ணி ஆம்ஸை வச்சுருந்தார். சரி, அப்புறம் இவர் தான் ஹீரோன்னு பார்த்தா அப்புறம் சொல்கிறாங்க இவர் தான் டைரக்டருங்க அப்படின்னாரு. ஓ பரவாயில்லையே, ஒரு டைரக்டர் நல்லா எக்ஸசைஸ் பண்ணி எல்லாம் வந்திருக்காருன்னா அப்புறம் பின்னாடி ஹீரோ நடிக்கிறதுக்கு இப்போ ஒரு முழு மூச்சாக அவர் தம்பி ஹீரோவை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஏன்னா அவர் சொல்லும்போது பார்த்தேன், நான் ஆம்ஸ்லாம் தூக்கிட்டு போனேன், அப்புறம் பார்த்தோன்னா எல்லாம் இறக்கி விட்டேன். ஏன்னா அவர் பெரிய ஆம்ஸாக இருக்குது அப்படின்னாரு. கதைக்கு தேவையான கரெக்டான ஒரு ஹீரோவை செலக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா டைரக்டராக வந்து இவருக்கு ஒரு ஆக்ஷன் படம்னா ஓகே, அதனால் அவருக்கு வந்து அந்த நம்ம தம்பி ஹீரோவுக்கு வந்து கரெக்டான கேரக்டர் இவர் தான் கரெக்டாக இருப்பார். ஏன்னா அழகான ஒரு தமிழ் முகமாக இருக்குது, நல்லா வரணும், அவர் தமிழில் கண்டிப்பாக வெற்றி பெறணும் அப்படிங்கிறது அவருக்கு இந்த இடத்துல நான் வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி உள்ளே வரும்போது கஸ்தூரிராஜா சார் தான் பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணார். இன்றைக்கி சினிமாவில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, அந்த ஸ்ட்ரைக்கெலாம் அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி துள்ளுவத இளமை வரும்பொழுது சினிமா ரொம்ப அதல பாதாளத்துக்கு போன ஒரு டைம் அது. அப்போது தனுஷ் சார் வராங்க, அதே சமயத்தில் விக்ரம் சார் ஒரு பக்கம் டேக் ஆஃப் ஆகி வராங்க. அதுதான் சினிமாவோட பொற்காலம். அங்கே என்ன சினிமா ஒரு 10 வருஷத்துக்கு யாராலையும் ஒரு தடை போட முடியாத ஒரு வளர்ச்சி இருந்தது. அதுக்கப்புறம் திரும்ப அதே மாதிரி ஒரு நிலை வந்திருக்கு. இந்த சமயத்தில் மேபி அந்த மாற்றுறது இந்த துணிகரமாக கூட இருக்கலாம், திரும்ப ஒரு ஹிஸ்ட்ரி கிரியேட் ஆகலாம். இன்றைக்கி நிறைய பேரண்ட்ஸ் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருப்பாங்க.
எனக்கெல்லாம் அது மாதிரி நிறைய நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 63 படம். நிறைய படங்கள் நடிச்சிருந்தாலும் நம்ம ஏதோ ஒன்று நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டே இருப்போம். அது கிடைக்கலன்னா ஒரு விரக்தியாக இருந்துக்கிட்டே இருக்கும். அது எனக்கு கவன் மூலமாக கிடச்சிது. எல்லோரும் சொல்லுவாங்க, நீங்கள் நல்லா நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, பட் எனக்கு ஒரு ஃபுல் படம் பண்ணணும் சார், வாய்ப்பு கொடுங்க. நம்ம போய் கேட்டப்போ எங்கேயுமே வாய்ப்பு கிடைக்கல. பட் அந்த வாய்ப்பு எனக்கு கவனில் கிடச்சிது. இப்போ கிடைச்சோன்னே இப்போ நான் பண்ணுற படங்கள் எல்லாமே ஃபுல் படம் பண்ணும்போது மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. இப்போ இந்த பேரண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் என்னுடைய அட்வைஸ் என்னென்னா, நல்லது கெட்டது எதையுமே பார்க்காதீங்க. இந்த மாதிரி நீங்கள் நிறையா இது மாதிரி வர வேண்டி இருக்கும். இவங்க எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய லெவலுக்கு வர வேண்டி இருக்கும். சம்டைம்ஸ் திடீர்னு சில பேர் வந்துடுவாங்க. ஆனால் வெயிட் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த படத்தில் இன்வெஸ்ட் பண்ணதை வச்சு 1000 தொழில்கள் ரியல் எஸ்டேட் பண்ணியிருக்கலாம், ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கலாம், இன்றைக்கி நல்ல தொழில் வட்டிக்கு கொடுத்து வாங்கிறது கொடுத்துருக்கலாம். அதெல்லாம் எல்லாமே சினிமாவில் கொண்டு வந்து ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறோம்? இது ஒரு கவர்ச்சிகரமான ஒரு தொழில். தூங்க விடாது, சிரிக்க விடாது, பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்க்க தோணாது. எனக்கு தெரியும், நான் என்னுடைய படங்கள் எடுக்கிற வரைக்கும் நான் ஊர்லேயே தான் இருப்பேன். என் பசங்க அப்பா ஊருக்கு போயிருக்காரான்னு கேட்பாங்க. நம்ம செலவு பண்ணுற ஒவ்வொரு வினாடியும் நமக்கு இழப்பு, திரும்ப வராது. அதே மாதிரி மனைவியோட சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரத்தை வீணாக்கிட்டு, அந்த வயசை வீணாக்கிட்டு, குழந்தைகளை தூக்கி வளர்க்க வேண்டிய நேரத்தை வீணாக்கிட்டு, அவங்கள கொஞ்சம் முடியாமல் வீணாக்கிட்டு, அவங்க ஸ்கூலுக்கு போனாங்களா, ரொம்ப நாள் அவங்க என்ன ஸ்டாண்டர்டு படிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. இவ்வளவு தியாகங்களும் பண்ணித்தான் இப்படி ஒரு ஆடியோ லான்ச்சே வந்திருக்கு அவங்களுக்கு. அந்த தியாகத்துக்கு ஒரு நல்ல வெற்றி கிடைக்கணும். இதில் இருக்கிற எல்லா டெக்னீஷியனும் அவங்களுடைய கனவுகள் நிறைவேறி நல்லபடி ஒரு இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறது கடவுளை வேண்டிக்கிறேன். இயக்குனர் பாலு சுதன் என்றைக்கும் பேச ஒரு இயக்குனராக நினச்சி நிற்கணும்னு வாழ்த்துறேன். அது மாதிரி ஷான் கோபால் மியூசிக் டைரக்டர், 2 சாங் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. 2ஆவது சாங் பார்க்கும்போது ஃபஸ்ட் அப்படியே மறுபடியும் போச்சு. அதுக்கு பாதிக்கு மேலே பார்த்தா கஸ்தூராஜா சார் படம் மாதிரி அந்த கற்பனை அந்த சென்டிமெண்ட்டில் போச்சு. ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. அவரும் மியூசிக் டைரக்டர் பெரிய லெவலில் ஜெயிக்கணும். லோகிதாஸ் அவர்கள், மகேந்திரமணி அவர்கள் அனைவருமே பெரிய வெற்றி அடைந்து இந்த படம் எல்லாருக்கும் ஒரு வெற்றி மகுடமாக வர வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். படம் பண்ண போகிறேன், ஸோ மியூசிக் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். நான் கேட்டிருந்தேன், இந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், மியூசிக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீயே பண்ணிவிடு அப்படின்னு சொன்னார். ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு அமிச்சேன், ஒரு லவ் சாங் நீங்கள் ஸ்க்ரீனில் போச்சு அந்த பாட்டு. ஸோ வந்து டியூன் பண்ணிவிட்டு லிரிக்ஸும் நானே எழுதிட்டு பாடி அவருக்கு ராவாக அமிச்சேன். ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி ரொம்ப நல்லா இருக்குது, அப்புறம் பாட்டு பண்ணு அப்படி சொன்னார். அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டு இருந்துச்சு இல்லையா, ஃபீமேல் சாங், அந்த சாங் நான் பண்ணியிருந்தேன். அது கேட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு ரெக்கார்ட் பண்ணு நல்லா இருக்குது அப்படி சொன்னார். அதுக்கப்புறம் நான் என்ன நினச்சேன்னா, ஏதாச்சும் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு எனக்கு நல்ல தமிழும் நல்ல இசையும் சுத்தமான தமிழும் சுத்தமான இசையும் கேட்க வைக்கணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் என்னோட ஒரே ஒரு ஆசை. அதை நான் பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்து முழுக்க லைவாக ரெக்கார்ட் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் இந்த பாட்டில் எல்லாமே. ஸோ பாட்டு பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி ரொம்ப நாளாக தவம் வச்சுருந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கார் அவருக்கு என்னோட பெரிய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி எல்லாருக்கும். இங்கே வந்திருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.